டிஃபனுக்கு வந்து ரெட் அவல் பிடி கொழுக்கட்டை. இது வந்து ரெட் அவலை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு, பெருங்காயம், வத்த மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் இந்த ரெட் அவலோடு சேர்த்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு பிடி கொழுக்கட்டையாக பண்ணோம். இதில் ஒரு ஆட் ஆன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஷாம்பூ ஜிஞ்சரோட இலை. ஷாம்பூ ஜிஞ்சர்னு ஒரு செடி இருக்குது. அதோட இலை வந்து நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். டீக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுட்டை ரேப் பண்ணி அதோட சத்தை எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதுதான் அந்த ஷாம்பூ ஜிஞ்சர் இலை. ஸோ இதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ஷாம்பூ ஜிஞ்சர் இலையோட அந்த சத்தும் இதில் இறங்கியிருக்கும். கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும். இது டீ போடுறதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட மூலிகை இலைகளை எப்படி நம்மளோட ஃபுட்டில் சேர்த்து சாப்பிடணும், இன்டேக் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கணும். நான் அதை பண்ணினோன்னு உங்களுக்கு காட்டுறேன். பிடிக்கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதுதான் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டிஷ்ஷுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.